Hello friends, இது PHP tutorial in Tamil and இந்த வீடியோல வந்து நம்ம வந்து எப்படி ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். and என் பேர் ஆண்டோ சுஜேஷ் and இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே என்னுடைய வெப்சைட் அட்ரஸ் இருக்குது. ஸோ அங்கே போய் என்னுடைய வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ நான் செய்கிற வீடியோ டியூட்டோரியல்ஸ் எல்லாமே என்னுடைய வெப்சைட்டை நான் ஃப்ரீக்வெண்ட் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் அதில் போய் பார்த்துக்கலாம். and இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப் and like my page on Facebook, right? ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத இங்கே சின்னதாக டெமோன்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ என்னோட ரைட் ஹேண்ட் சைடில் என்னோட ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் ஆயிருக்கு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஃபைல் அப்படின்னு இருக்குது, இங்கே ப்ரௌசர் இருக்குது. ஜஸ்ட் அந்த ப்ரௌசர் கிளிக் பண்ணுறேன். ஸோ நான் இதில் ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு இமேஜ் ஃபைல் செலக்ட் பண்ணிட்டு நான் இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ சப்மிட்னு கொடுத்த உடனே எனக்கு எந்த பர்டிகுலர் ஃபைலோட நேம் and other type image jpeg type and size 9 kb and அந்த ஃபைலோடைய கரண்ட் நேம். ஸோ அந்த கரண்ட் நேம் அந்த நான் இப்போ அப்லோட் பண்ண ஃபைல் வந்து ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணது. ஸோ அதனால தான் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு காமிக்குது. ஸோ இன்கேஸ் நான் புதுசாக ஏதாவது ஒரு ஃபைல் அப்லோட் பண்ணேன்னா சப்மிட். ஸோ ஸ்டோர்ட் இன் அப்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ள எனக்கு என்னுடைய ஃபைல் வந்து இப்போது சேவ் ஆகிருக்கு, ரைட்? ஸோ இதுதான் இந்த டெமான்ஸ்ட்ரேஷனை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னுடைய சி டிரைவில் என்னுடைய வேம்ப் ஃபோல்டர். ஸோ இது நமக்கு தெரியும், நம்மளுக்கு வேம்பை இன்ஸ்டால் பண்ணும்போது இது நம்மளுக்கு இந்த ஃபோல்டர் கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் இந்த wwwன்ற ஃபோல்டருக்கு உள்ள நான் வந்து புதுசாக ஒரு ஃபோல்டரை வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதுக்கு வந்து நான் வந்து PHP அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன், ரைட்? அண்ட் இந்த PHP அப்லோட் அப்படின்ற ஃபோல்டருக்கு உள்ள நான் இன்னொரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு வந்து நான் வந்து அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நான் இதுக்கு இந்த ஃபோல்டருக்கு நான் அப்லோட் அப்படின்னு கொடுக்குறேன்னா, நான் வந்து என்னுடைய ப்ரௌசரில் நான் இங்கே அப்லோட் பண்ண போகிற எல்லா இமேஜஸும் எனக்கு இந்த ஃபோல்டருக்குள்ளே வந்து தான் வந்து ஸ்டோர் ஆகணும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து இந்த ஃபோல்டர் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன், ரைட்? ஜஸ்ட் நான் இதை இப்போ மினிமைஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஸோ இப்போ கரண்ட்டாக என்னோட Notepad++ல் ஒரே ஒரு விண்டோ மட்டும் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ நான் இதை வந்து ஃபஸ்ட்டு நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஃபைல் சேவ் ஆஸ் என்னுடைய www.root ஃபோல்டருக்கு உள்ள நான் இப்போ கிரியேட் பண்ண அந்த ஃபோல்டர் PHP அப்லோட். அண்ட் அதுக்குள்ளே நம்ம கிரியேட் பண்ண அந்த அப்லோட் ஃபோல்டர் இருக்குது. ஸோ நான் அதுக்கு வெளியவே என்ன பண்ணிக்கிறேன், இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு PHP ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன், .php. ஸோ நான் இண்டெக்ஸுன்றது கிரியேட் பண்ணதுக்கு மீனிங் இருக்குது. ஏன்னா இந்த ப்ராஜெக்டில் இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஃபைல். ஸோ இது வந்து என்னோடய ஹோம் ஃபைலாக இருக்க போகுது. ஸோ அதனால் நான் வந்து index.phpன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம், அது மேட்டரே கிடையாது. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் எனக்கு இன்னொரு ஃபைலும் வேணும், ஃபைல் நியூ. அண்ட் இதை நான் இப்போ சேவ் ஆஸ் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு பேர் வந்து நான் அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்றேன், .php. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட்டாக எனக்கு 2 ஃபைலை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஃபைலோட பேர் வந்து index.php அண்ட் இன்னொரு ஃபைலோட பேர் வந்து upload.php, ரைட்? ஸோ இந்த இடத்துல இப்போ நம்ம கோட் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய பேசிக் HTML and head. and அதுக்குள்ள நமக்கு டைட்டில், அண்ட் இதுக்கு நம்ம டைட்டில் வந்து ஃபைல் அப்லோடு கொடுத்துடலாம். அண்ட் அப்புறம் நம்மளுடைய பாடி டேக். ஓகே, நம்ம இப்போ இங்கே வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் நம்ம பேசிக்காக அந்த இந்த ஏரியாவை செய்யலாம். ஃபைல் நேம். அண்ட் நான் இப்போ கிளிக் பண்ணோன்னா எனக்கு இந்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகுது இல்லையா? ஸோ இப்போ இதை நம்ம செய்யலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட் பண்ண போகிறது என்ன, ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ண போகிறேன்.
ஓகே, ஒரு ஃபார்ம். அண்ட் இங்கே இந்த ஃபார்முக்கு ஆக்ஷன். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் போஸ்ட் அண்ட் கெட் மெத்தடில். ஸோ இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா ப்ரீவியஸாக என்னுடைய பிஹெச்பி வீடியோஸ் பாருங்கள், போஸ்ட் அண்ட் கெட் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அண்ட் இந்த இடத்துல நான் வந்து என்னுடைய நான் ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி என்னுடைய index.php ஃபைலில் போட்டுக்கிறேன். அண்ட் இந்த ஆக்ஷன் அப்படின்ற இடத்துல நான் இந்த upload.php அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஸோ ஏன்னா என்னோட index.phpயில் வந்து வெறும் HTML கோட்ஸ் இருக்கும், அண்ட் என்னுடைய upload.phpயில் வந்து என்னுடைய PHP ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். ஸோ என்னுடைய இதில் நான் சப்மிட்னு கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய upload.php ஃபைலில் வந்து ஜென்ரேட் அதில் இருக்க PHP கோட்ஸ் வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஜஸ்ட் நம்ம இதை பண்ணலாம். இப்போது ஜஸ்ட் நான் இந்த இடத்துல வந்து upload.php அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு மெத்தட் வந்து போஸ்ட். அண்ட் இதில் என்ன ஒரு விஷயம் பண்ண வேண்டியது இருக்குது, nc டைப் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இப்போ நான் டைப் பண்ண போகிறது ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டான ப்ராப்பர்ட்டி. ஸோ enc type equals multipart and slash form hyphen data. ஓகே, ஸோ இது எதுக்குன்னா நம்ம வந்து ஆக்சுவலி இந்த ப்ராப்பர்ட்டி எதுக்குன்னா நம்மளுடைய டேட்டாஸை வந்து என்கோட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி என்ன பண்ண போகுதுன்னா நம்ம டேட்டாவை என்கோட் பண்ணி நம்ம போஸ்ட்டுக்கு அனுப்ப போகுது. ஏன்னா இப்போ கரண்ட்டாக நமக்கு சர்வருக்கு வந்து டேட்டாஸை என்கோட் பண்ணி நம்மளுக்கு சர்வருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அனுப்ப போகுது. ஸோ அதுக்காக தான் எக்ஸாக்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை பற்றி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போகலாம். ஸோ என்னுடைய லேட்டர் வீடியோஸில் நான் இதை பற்றி இன்னும் கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஜஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபைலை அப்லோட் பண்ணுறது அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார்ம் டேக்கில் நமக்கு தேவையான ப்ராப்பர்ட்டிஸை நம்ம கொடுத்தாச்சு. அண்ட் இப்போ நான் என்னோடய ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ரௌசரில் ரன் பண்ணுறேன். அண்ட் என்னுடைய ப்ரௌசரோட URL localhost / and என்னுடைய ஃபோல்டர் நேம் php upload and / அதுக்கு உள்ள என்னுடைய index.php. ஓகே, ஸோ இப்போதைக்கு எனக்கு எதுவுமே இல்லை. என்னுடைய ஃபைல் அப்லோட் அப்படின்ற டைட்டில், ஃபைல் அப்லோடுன்ற டைட்டில். அண்ட் இப்போதைக்கு எனக்கு என்னுடைய பேஜ் வந்து எம்டியாக இருக்குது. அண்ட் ஸோ இந்த இடத்துல இப்போ வந்து நம்மளுடைய ப்ரௌஸ் ஸ்க்ரீனை உருவாக்கலாம். ஸோ அது ரொம்ப சிம்பிள். ஸோ ஒரு இன்புட் அண்ட் இதோடைய டைப் வந்து ஃபைல். அண்ட் இதுக்கு முக்கியமான ஒரு ப்ராப்பர்ட்டி நேம். அண்ட் இதுக்கு நான் நேம் வந்து அப்லோட் அப்படின்னு கொடுத்துறேன். அண்ட் இந்த இன்புட் இந்த இன்புட்டோடைய டைப். அண்ட் நான் வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரைட், ஸோ இப்போ என்னோடய ஃபைல் நான் சேவ் பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ப்ரௌசரை நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும், பக்கத்தில் ப்ரௌசர் ஒன்று கிரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நான் இப்போ இதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு ஒரு விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோவில் வந்து நான் வந்து ஃபைல்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது கிரியேட் ஆகிறதுக்கு முக்கிய காரணம் இந்த ஒரு லைன் கோடு தான். ஜஸ்ட் இன்புட் டைப் வந்து ஃபைலுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டைப் ஃபைலுன்றது கொடுத்தனால தான் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆகுது. இன்கேஸ் நான் ஃபைல் வெறும் டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருந்தேன்னா எனக்கு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் மட்டும் தான் எனக்கு கிரியேட் ஆகிருக்கும். ஸோ டைப் ஈக்குவல் டு ஃபைலுன்னு கொடுக்கறது மூலயமா நம்ம வந்து இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இந்த பர்டிகுலர் கண்ட்ரோலை நம்மளால் யூஸ் பண்ண முடியும். அண்ட் நான் இங்கே ஒரு BR டேக் போட்டுக்கிறேன். அண்ட் திரும்பி என்னுடைய இன்புட் கண்ட்ரோல். அண்ட் இதோடைய டைப் வந்து சப்மிட். நான் இப்போ ஒரு பட்டனை கிரியேட் பண்ணுறேன்.
அண்ட் இதோட நேமும் சப்மிட் தான். ஸோ இதுக்கு நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். அண்ட் இதுக்கு வேல்யூ அப்படின்னு ஒன்று கொடுக்குறேன். ஏன்னா பட்டனில் வந்து சேவா இல்லை அப்டேட்டா அப்படின்ற அந்த பட்டனுக்கு மேலே ஒரு டெக்ஸ்ட் இருக்கும்ல, ஸோ அதுதான் இது வேல்யூ. நான் வந்து இதுக்கு அப்லோட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே வந்து ஜஸ்ட் சூஸ் யுவர் ஃபைல் அப்படின்னு நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் என்னுடைய ஃபைலை நான் இப்போ சேவ் பண்ணிக்கிறேன். என்னோட ப்ரௌசர் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ சூஸ் யுவர் ஃபைல். ஸோ இப்போ நான் ஏதாவது ஒரு ஃபைலை செலக்ட் பண்ணுறேன். அண்ட் இப்போ நான் அப்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே காணாம போயிடுச்சு. எங்கே காணாம போயிடுச்சுன்னா என்னுடைய ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய upload.php அப்படின்ற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் பண்ணி விடுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு எல்லாமே கரெக்டாக நடக்குது. ஏன்னா நம்ம ஆக்ஷன் ஈக்குவல் டு upload.php அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ upload.php எனக்கு ப்ரௌசர் வந்து கரெக்டாக என்னால் சூஸ் பண்ண முடியுது. அப்லோட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு upload.php அப்படின்ற பேஜுக்கு ரீடைரக்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போதைக்கு நமக்கு HTML கண்ட்ரோல்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ இப்போ அடுத்தது நம்ம PHP கோடுக்கு போக வேண்டியதான். ஸோ இப்போ நம்முடைய upload.php ஃபைலுக்கு போய்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆன் யூடியூப். அண்ட் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் ஸ்கிரிப்டை நம்ம எழுதலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.